நல்லா இருக்கும். அழகா இருக்கு, குழம்பு அழகா இருக்கு. எல்லாமே சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இட்லி இட்லி நல்லா இருக்கு. குழம்பு சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. இது நாட்டுக்கோழிப்பா. சரிம்மா. நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் நினைக்கிறேன். சரிம்மா. அதனால் முன்னாடியே இதில் மஞ்சள் பொடி போடுறோம். சரி. கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறோம்ப்பா. சரி. ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சரி. இதில் கல் உப்பு, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம், ஊற வச்சுருவோம். சரி. சரி. 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றுப்பா. சரி. மிளகா வத்தல் சரி. வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். மல்லி, இது வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். மிளகுப்பா. சரி. இது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம். சரி. சீரகப்பா. சரி. கசாயம் சாப்பிட்றோம். சரி. சின்ன வெங்காயம்ப்பா. சரிம்மா. வதங்கிட்டோம். மசாலா வறுத்துக்க அரைச்சிக்கலாம்ப்பா. சரி. வெங்காயம் போட்டுக்கலாம், பாடுறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வைக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கி வச்சிருக்கு. இதில் மஞ்சள், ஆமாம், நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு, கல் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருக்கோம். இதில் ஆட்டி வச்ச மசாலா, ஆமாம், போட்டு ஒரு தண்ணி குடிக்கிறேன் கரெக்டாக. நல்லா பிசைஞ்சுக்கணும்ப்பா. இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வரும்ப்பா. சரி. கல் உப்பு போகிறோம்ப்பா. சரி. நான் வந்து மஞ்சள் கொடுப்போம். சரி.
குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வச்சாமா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வந்துருச்சுப்பா. இந்த நல்லா வந்துருச்சு. நல்லா நான் கொஞ்சம் ஊற்றி விட்டு அப்படியே ரெடி பண்ணி. ஆமாம். ம். நல்லதுப்பா. ஆனால் ரொம்ப ஊற்றினா வாடை வரும். ஆமாம். சளிக்கு நல்லது, ருசியாக வரும். அவ்வளோதான் வந்துருச்சு. அமுத்து விடுப்பா. இட்லிப்பா. இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா இருக்கும். அழகா இருக்கு. குழம்பு அழகா இருக்கு. எல்லாமே சரியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இட்லி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிடு.